வெல்கம் டு MH மேக்ஸ் சேனல். 9ஆம் வகுப்பு 5வது சாப்டரில் பயிற்சி 5.3 தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சம்மு கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காணும் புள்ளிகளை இணைத்து உருவாக்கும் கோட்டு துண்டின் நடுப்புள்ளியை காண்க. சரிங்களா? கீழ்காணும் புள்ளிகளை இணைத்து உருவாக்கும் கோட்டு துண்டின் நடுப்புள்ளியை காண்க. இப்போ இந்த ரெண்டு புள்ளி இருக்குது. ஒரு கோட்டு துண்டு ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு புள்ளிக்கும் நடு புள்ளியை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு சம் பாருங்க. அதுக்கு நம்ம நடுப்புள்ளிக்கு ஃபார்முலா தெரியணும். நடுப்புள்ளிக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியணும். நடுப்புள்ளிக்கு ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுப்புள்ளினா நம்ம மிட் பாயிண்ட் எம் அப்படின்னு வச்சுக்கலாம். x1 + x2/2 y1 + y2/2 இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. இப்போ கொடுக்குற புள்ளியை x1 y1 x2 y2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ x1ங்கிற இடத்துல -2 ப்ளஸ் x2ங்கிற இடத்துல என்ன இருக்குது, -6 இருக்குது. இப்போ ஃபார்முலாவில் ப்ளஸ்ஸு, அங்கே மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், -6/2. ஓகேங்களா? அப்போ ப்ளஸ் போட்டு மைனஸ் போட்டாலும் அடுத்த ஸ்டெப்பில் போடலாம். நம்ம இந்த இடத்துலையே மாற்றிக்கலாம். சரிங்களா? அடுத்தது y1ங்கிற இடத்துல என்ன இருக்குது, 3. அடுத்தது ஃபார்முலாவில் ப்ளஸ்ஸு, y2ங்கிற இடத்துல -5. இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், -5/2. ஓகேங்களா? இந்த ப்ராக்கெட் போடணும் கண்டிப்பாக. அப்போ தான் புள்ளிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், ரெண்டு குறியும் எப்படி இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. ஒரே மாதிரி தான் என்ன பண்ணிக்கலாம், கூட்டி அதே குறியை போட்டுக்கலாம். இப்போ 2ஐயும் 6ஐயும் கூட்டினா 8/2. 3 - 5, 5ல் 3 போயிடுச்சுன்னா 2 வேறு வேறு குறியாக இருக்கனாலே கழித்து பெரிய நம்பர் குறியை போடுறோம். ஓகேங்களா? அடுத்தது 8ல் 8 2ஆல் வகுக்கணும். சரிங்களா? அப்போனா மைனஸ், இங்கே கீழே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், 8 2ஆல் வகுத்தா எத்தனை வரும், 4. 2 2ஆல் வகுத்தா 1. அப்படின்னா நம்மளுக்கான நடுப்புள்ளி இந்த ரெண்டு புள்ளி இணைத்து உருவாக்கும் கோட்டத்தினுடைய நடுப்புள்ளி என்னது, -4, -1. ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. அடுத்தது ரெண்டாவது சம்மு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 8, -2 -8, 0. இப்போ புள்ளி எழுதிக்கிறோம். x1 y1 x2 y2. ஓகேங்களா? இப்போ நடுப்புள்ளிக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். நடுப்புள்ளி தான் கேட்குறாங்க. நடுப்புள்ளிக்கு என்ன ஃபார்முலா, x1 + x2/2 y1 + y2/2. ஓகேங்களா? இப்போ x1ங்கிற இடத்துல 8. இப்போ அடுத்தது ஃபார்முலாவில் ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ். அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும், -8/2. இப்போ y1ங்கிற இடத்துல என்ன இருக்குது, -2. அடுத்தது ஃபார்முலாவில் ப்ளஸ்ஸு, இங்கே y2ல் 0, அதனால் +0 அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ 8ல் 8 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 0/2. இப்போ -2 + 0, அப்படின்னா 0வோட எதை கூட்டினாலும் அதே தான் வரும். ஓகேங்களா? 0வை 2ஆல் வகுத்தா நம்மளுக்கு 0. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், 2 2ஆல் வகுத்தா நம்மளுக்கு 1. ஓகேங்களா? அவ்வளோதான் சம்மு. அடுத்தது மூணாவது சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a, b மற்றும் a + 2b 2a - b கொடுத்துருக்காங்க. a, b a + 2b 2a - b கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபார்முலாவில் போடலாம். x1 y1 x2 y2. இப்போ நடுப்புள்ளி ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. x1 + x2/2 y1 + y2/2. நான் இந்த இடத்துல போடுறேன். இப்போ x1ங்கிற இடத்துல என்ன இருக்குது, நம்மளுக்கு a. ஃபார்முலாவில் ப்ளஸ்ஸு, x2ங்கிற இடத்துல a + 2b, அந்த இடத்துல மைனஸ் இல்லாதனால நான் அப்படியே போட்டுக்கிட்டேன், /2. அடுத்தது y1 + y2, y1ங்கிற இடத்துல b. அடுத்தது ப்ளஸ் 2a - b/2. ஓகேங்களா? பாருங்கள், இங்கே ஒரு a, இங்கே ஒரு a. அப்படின்னா எத்தனை a, 2a + 2b அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து இங்கே -b, இங்கே +b. அப்புறம் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்புறம் இங்கே என்ன வரும், 2a/2. ஓகேங்களா? இப்போ இது a, இது b. அதனால் கீழே இருக்கக்கூடியதை 2 அப்படியே கேன்சல் பண்ண முடியாது. அதனால் ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய 2 பொதுவாக வெளியில் எடுத்துகிட்டு a + b/2 2a/2. இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணலாம், 2 கேன்சல் பண்ணிடலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படி கேன்சல் பண்ணக்கூடாது, அது தப்பு. பொதுவாக எடுத்துகிட்டு நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி என்ன ஆன்சர் இருக்குது, a + b, a. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. x1ஐயும் x2வையும் கூட்டி 2ஆல் வகுக்கிறோம், y1ஐயும் y2வையும் கூட்டி 2ஆல் வகுக்கிறோம். வேறு எதுவும் இல்லை. அடுத்த சம் பார்க்கலாம்.
கொஸ்டின் பாருங்கள் 1/2 -3/7 இங்கே 3/2 -11/7 இது x1 y1 x2 y2 இப்போ நடுப்புள்ளி ஃபார்முலா எழுதுகிறோம். நடுப்புள்ளி m சமம் x1 + x2/2 y1 + y2/2 ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ x1ங்கிற இடத்துல 1/2 ஃபார்முலாவில் ப்ளஸ்ஸு, x2ங்கிற இடத்துல 3/2 அது ப்ளஸ்ஸாக இருக்குங்காட்டி நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ y1ங்கிற இடத்துல -3/7 y2ங்கிற இடத்துல -11/7 இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடும் நம்மளுக்கு -11/7/2. இப்போ நம்மளுக்கு பாருங்கள் பகுதி 2 ஒன்றா இருந்ததுன்னா நம்ம தொகுதி என்ன பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம். பகுதி நம்மளுக்கு அப்படியே தான் இருக்குது. அதனால் தொகுதியை கூட்டினா 3ஐயும் 1ஐயும் கூட்டினா 4/2. ஓகேங்களா? இப்போ இதுவும் பாருங்கள் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் குறியும் ஒரே மாதிரி இருக்கிறனால கூட்டிக்கலாம். அப்படின்னா 11ஐயும் 3ஐயும் கூட்டினா 14/7/2. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இந்த 2ஐ 2ஆல் வகுத்தா என்ன வரும் 2 2 4. இங்கே 7ஆல் 14 வகுத்தா நம்மளுக்கு 2. இப்போ அப்படின்னா 2/2 இங்கே -2/2. ஓகேங்களா? 2 2ஆல் வகுத்தோம்னா நம்மளுக்கு என்னது 1 இங்கே -1. அப்புறம் நம்மளுடைய நடுப்புள்ளிக்கு வந்து 1, -1 தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ அடுத்தது செகண்ட் சம் பாருங்கள். ஒரு வட்டத்தின் மையம் ஒரு வட்டம் கொடுத்துட்டாங்க. அதனுடைய மையம் கொடுத்துட்டாங்க. அந்த வட்டத்தில் -3, 7 என்பது விட்டத்தின் ஒரு முனை எனில் மற்றொரு முனையை காண்க. மையம் கொடுத்துட்டாங்க, விட்டத்தோட ஒரு முனையை கொடுத்துட்டாங்க, மற்றொரு முனையை நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் படம் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ஒரு வட்டம், இதனுடைய மையம் வந்து -4, 2. இப்போ விட்டங்கிறது இந்த மையம் வழியாக தானே போகும். இப்போ இதில் ஒரு முனை வந்து -3, 7 மற்றொரு முனையை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இது x1 y1 வச்சுக்கலாம், இது x2 y2. இப்போ x2 y2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு நடுப்புள்ளி நம்மளுக்கு தெரியும். மையம்னா நடுப்புள்ளி தானே. பாருங்கள் நடுப்புள்ளி கொடுத்துட்டாங்க. நடுப்புள்ளி ஃபார்முலா என்னது x1 + x2/2 y1 + y2/2. ஓகேங்களா? இப்போ நடுப்புள்ளிக்கு நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க -4, 2. அதை அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ x1ங்கிற இடத்துல என்ன இருக்குது -3 ப்ளஸ் x2 நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்தது y1 நம்மளுக்கு என்னென்னு தெரியும் 7 ப்ளஸ் y2 கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் இந்த ஃபஸ்ட்டு மதிப்பு சமம், ரெண்டாவது மதிப்பு சமம். அதனால தானே சமம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தான் நம்ம x2வும் y2வும் கண்டுபிடிக்க முடியும். அதனால் என்ன எழுதலாம் -4 சமம் -3 ப்ளஸ் x2/2. ஓகேங்களா? இப்போ இந்த 2 இந்த வகுத்தில் இருக்குது, இந்த சைட் போன என்ன ஆயிரும் பெருக்கலாயிரும். அப்படின்னா 4 2 8 ப்ளஸ் இன்ட்டு -3 ப்ளஸ் x2. இப்போ x2 தானே வேணும். -3 அந்த சைடு வந்தால் +3 ஆயிரும். அப்படின்னா -8 ப்ளஸ் 3 = x2. அப்படின்னா x2 = குறி 2 எப்படி இருக்குது வேறு வேறையாக இருந்தால் என்ன பண்ணுவோம் கழிச்சு பெரிய நம்பர் குறி 8ல் 3 போயிடுச்சுன்னா 5 -5 பெரிய நம்பர் 8ங்கிறனால ப்ளஸ். ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது நம்பர் போடலாமா? அப்படின்னா 2 சமம் 7 ப்ளஸ் y2/2. இப்போ வகுத்தில் இருக்கிறது இந்த சைட் போனால் பெருக்கலாயிரும். 2 2 4 7 ப்ளஸ் y2. இப்போ 4 y2 நம்ம வந்து இங்கே வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு y2 ப்ளஸில் தானே வேணும். நீங்கள் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸாக கொண்டு போயிடலாம். ஏன் y2 இந்த பக்கம் கொண்டு வரக்கூடாதா அப்படின்னா கொண்டு வரலாம். ஆனால் நம்மளுக்கு மைனஸாக போயிடும். அதுக்காக நம்ம மறுபடியும் மைனஸை கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம 7 மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். +7 இந்த சைடு வந்தால் -7. இப்போ 4 -7 குறி வேறு வேறையாக என்ன பண்ணணும் கழிக்கணும். கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி மைனஸ். அப்போ y2 வந்து நம்மளுக்கு என்னது -3. அப்படின்னா மற்றொரு முனை x2, y2 நம்மளுக்கு என்னது -5, -3. ஓகேங்களா? நம்ம போட்டிருக்கிறது கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். பாருங்க இங்கே -5, -3. இப்போ இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும் இல்லையா? குறி 2 ஒரே மாதிரி இருந்தால் 3ஐயும் 5ஐயும் கூட்டினா 8. 8 2ஆல் வகுத்தா -4 வந்துச்சுங்களா? அடுத்து 7ல் 3 போயிடுச்சுன்னா 4 2ஆல் வகுத்தா 2. அப்புறம் நம்ம போட்டிருக்கிற ஆன்சர் கரெக்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் சம்மு. இது இந்த பயிற்சியில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம மேக்ஸிமம் நடுப்புள்ளி ஃபார்முலா வச்சு தான் போடணும். ஓகேங்களா? அதாவது அதே மாதிரி பயிற்சி 5.2ல் வந்து நம்ம தொலைவு ஃபார்முலா வச்சு போடுறோம். தொலைவு ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க, நடுப்புள்ளி ஃபார்முலாவை நல்லா படிச்சுக்கோங்க.
இந்த வீடியோவில் இந்த சம்மை முடிக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.